யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம். என் குடும்பத்தில் சந்தோஷம் வருமா? என் குடும்பத்தில் மறுபடியும் நாங்கெல்லாம் ஒன்னா இருப்போமா? சந்தோஷப்படுவோமா? கணவன் மனைவி ஒன்னா இருப்போமா? சமாதானம் வருமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை. கைகளை உயர்த்தி இயேசுவே, இந்த தாயாருடைய அழுகையை பாருங்க, ஆண்டவர். அந்த வீட்டுல வெளிச்சம் இருந்தும் அந்த வீடு இருளா கிடக்குதுப்பா. அந்த வீட்டுல லைட்டு போட்டும் அந்த வீடு இருளா இருக்குப்பா. அந்த வீட்டுல வெள்ளை அடிச்சும் அந்த வீடு இருட்டா கிடக்குப்பா. அந்த வீட்டுல சமாதானமே இல்லை. அந்த வீடு நாலா பக்கமும் பிரிஞ்சு கிடக்குதுப்பா. சந்தோஷமே இல்லப்பா. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடல, ஒன்னா தூங்கல, ஒன்னா வெளியே போகல. குடும்பங்கள்ல சந்தோஷம் எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இப்போ உங்க வார்த்தை எங்களுக்கு நேரா வருதில்ல. இந்த முழங்கால் வலிக்க 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 உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன். இப்போ அந்த குடும்பத்துல ஒரு புது உறவு, ஒரு புது மகிமை, ஒரு புது தரிசனம், ஒரு புது ஊழியம், ஒரு புது வளர்ச்சி, இதுவரையிலும் அவர்கள் நினைக்காதது, எதிர்பாராதது. ஓ ஹல்லேலூயா! அந்த குடும்பத்துல ஒரு புதிய சந்தோஷம் இப்பொழுது உண்டாவதாக. ஆமென். அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. மகளை குறிச்சு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. மகனை குறிச்சு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டுமாப்பா. ரொம்ப நாளா அந்த குடும்பம் துக்கமா இருக்குது. ரொம்ப நாளா அந்த குடும்பம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்குது. அந்த குடும்பத்திற்கு இப்போ கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு செய்தது மனிதர்களா இருக்கலாம், ஆனால் இனி உங்களுக்கு செய்ய போகிறது வல்லமை உடைய தேவன். வல்லமை உடைய தேவன், அதிசயமான தேவன், அற்புதம் செய்கிற தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். எப்படி செய்ய போறார் அம்மா? மகிமையானவைகளை செய்ய போகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நாம் ஆராதிக்கிற வல்லமை உள்ள தேவன் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஒரு மகிமையானவைகளை செய்ய போகிறார். அது மகிமையாயிருக்கும், அது ஆச்சரியமாயிருக்கும், அது நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். நீங்களும் நானும் சீக்கிரமாய் பார்க்க போகிறோம். எதை பார்க்க போறோம்னா மகிமையானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். மகிமை அப்படின்றது கனம், அங்கீகாரம், உயர்வு, இது எல்லாம் மகிமையிலே சேரும். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! இந்த 1வது அதிகாரத்துல விசேஷமாக யாருக்கு ஆண்டவர் மகிமையானவைகளை கர்த்தர் செய்தார் அப்படின்னா, இந்த சகரியா என்கிற இந்த மனுஷனுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் மகிமையானவைகளை செய்தார். அப்போ ஒரு 4 காரியத்தை அப்படின்னா இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் என்ன மகிமையானவைகளை செய்தாரோ அதை நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இன்னொரு 3 விஷயம் கூட சொல்ல போகிறோம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். என்ன பெற்றாராமா?
இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு பொதுவாக அதுக்கு ஒரு கோத்திரத்தை நியமிச்சிட்டாங்க. அந்த கோத்திரம் அவங்க தான் போய் அந்த ஆசாரிய ஊழியம் செய்யணும். உங்களுக்கு தெரியும், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு டைம் போகிற அந்த ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் கிடைச்சிடாது. அப்படின்னா டெய்லி இந்த மாதிரி இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு டெய்லி சர்ச்சில் ஒரு ப்ரேயர் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பேர் இருந்தால் டெய்லி ஒருத்தர் நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், இயர்லி ஒன்ஸ், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த வாய்ப்பு உண்டாகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காத்து கிடப்பாங்க. அப்போ இந்த சகரியா என்கிற இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அவருடைய காலங்கள் ஏறக்குறைய முடிவிற்கு வந்துருச்சு. அவர் முடிய போகுது, அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள அவர் ரொம்ப வயது சென்றவராயிருக்கிறார். அப்போ இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, நல்ல திடகாத்திரமான நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த மனுஷனுக்கு தேவாலயத்தில் போய் அந்த ஆராதனை செய்வதற்கு ஆசைகள் இருந்தாலும் அவருக்கு அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது அது சுலபமானதே இல்லை. இப்போ என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இத்தனை பேர் இருக்கும்போது யாரை அனுப்புறதுன்னு தெரியல. வயசானவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் லிஸ்ட் பார்த்தா அது ஒரு லிஸ்ட் இருக்குது. அதனால அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி பரவாயில்ல, தேவாலயத்துக்குள்ள போகிறதுக்கு இப்ப யாரை போக வைக்கணும்னு நமக்கு தெரியல, அதனால என்ன பண்ணுவோம்னா எல்லாருடைய பேரையும் எழுதி போட்டு சீட்டு குலுக்கி வேணா பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேரையும் எழுதி போட்டு அதுல ஒரு பேரை எடுத்தா யாருடைய பேர் வந்துச்சுன்னா சகரியாவின் பேர் அதிலே எழுதப்பட்டது. நான் நம்புறேன், தனக்கு வாய்ப்பே கிடைக்குமா அப்படின்னு அவருக்கு தெரியல. அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு வயது சென்றவரா மாறிட்டாரு. ஆனா வல்லமை உடையவர் அவருக்கு மகிமையானவைகளை எப்படி செய்தார் அப்படின்னு சொன்னா, சீட்டு அவர் பேரிலே விழுந்தது. சீட்டு அவர் பேரிலே விழுந்தது. ஆயிரக்கணக்கான பேர் அதற்காக மோதும் போது, ஆயிரக்கணக்கான பேர் அதற்காக ரெடியா இருக்கும் போது, ஆனா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய இரக்கம் யார் மேல வருதுன்னா சகரியா என்கிற அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டு சீட்டு அவருடைய மடியிலே விழப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் ஆண்டவர் தரப்போறார். ஒரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார். இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. இதுவரையிலும் அடைக்கப்பட்ட சில வாய்ப்புகள் இனி திறக்க போகிறது. அநேகரை தாண்டி உங்களிடத்திற்கு அந்த வாய்ப்பு வரப்போகிறது. கர்த்தர் உங்க கையில கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். நிறைய திறமசாலிகள் இருக்கிறார்கள், நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி அந்த சகரியாவுக்கு எல்லாரையும் தாண்டி அந்த தேவாலயத்திற்கு போகிறதுக்குரிய சீட்டை அந்த மனுஷனுடைய கையில பெற்றுக்கொண்டானோ, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நிறைய பேரை கர்த்தர் பின்னுக்கு நிற்க செய்து, தகுதியே இல்லாத எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வர்றதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். சீட்டு உங்கள் மடியிலே போடப்படும். சீட்டு உங்கள் மடியிலே போடப்படும். மா, உங்க பிள்ளைய நம்பி கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். உங்க மகளை நம்பி ஒரு வாய்ப்பை கொடுப்பார். கர்த்தருடைய வாய்ப்பு அவர்களுக்கு நேராய் வருகிறது. அநேகம் பேரை காட்டிலும் தள்ளப்பட்ட தூரத்திலே இருக்கிற அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்க போகிறார். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென். வல்லமை உள்ளவர் எனக்காக பெரிய காரியத்தை எனக்காக செய்கிறவர். ஆமென். இந்த சீட்டு எதற்காக கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்துல வர்றதற்கு ஒரு சீட்டு அவருக்கு கிடைக்கப்பட்டுச்சாம்.
ஆமேன். நம்ம இதுக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். நமக்கு சீட்டு கிடைக்கணும், நமக்கு அனுமதி கிடைக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, அப்பாவுடைய பிரசன்னத்துல உட்கார்றதற்கு நமக்கு விடுதலை கிடைக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலருக்கு பாருங்க எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும், எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும். அவங்களுக்கு ஹோட்டல் போறதுன்னா ஒரு விடுதலை கிடைக்கும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போலாம் விடுதலை கிடைக்கும், அவங்களுக்கு மற்ற மாதிரி எந்த வேலை செய்யணுமா விடுதலை கிடைக்கும், ஒரு காணிக்கை கொடுக்கணுமா விடுதலை கிடைக்கும், எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும். ஆனா எதுக்கு விடுதலை இருக்காது தெரியுமா? தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் உட்கார்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா விடுதலையே இருக்காது. உடனே ஒரு பிரச்சனை வந்துடும், உடனே ஒரு சூழ்நிலை மாற்றம் வந்துடும், உடம்புல டயர்ட் ஆயிரும், அந்த பிரசன்னத்துக்குள்ள போக விடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா அங்க இருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும், அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா தீர்க்க தரிசனம் நிறைவேறும், அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா யோவான் ஸ்நானகன் வெளியே வருவான். இது தெரியும். அதனாலதான் சில நேரத்துல என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போக விடாம சத்துரு நிறைய நேரத்துல தடை பண்ணி வைக்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். வல்லமை உடையவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அனுமதி சீட்டு கொடுக்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எப்படின்னா, ஒரு பிரசன்னம் என்ன ஆளுகை செய்யணும். ஒரு விஷயம் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஒரு நாள் அழுது ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். அந்த ஆராதனை முடிச்ச உடனே அவர்கிட்ட என்கிட்ட கேட்டார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, பிரதர், நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவன், நான் பிறந்ததே கிறிஸ்தவத்தில் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். எங்கள் அம்மா பிறந்த உடனே என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 50 வயசாக போகுது. ஆனால் இந்த 50 வயசில் நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி அழுது ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் பாட்டு பாடும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, அந்த கைத்தட்டி ஆராதிக்கும் போது எனக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் பிரசன்னத்தை உணர்றீங்க, நீங்கள் அழுறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் நான் பாருங்க 50 வயசு வரைக்கும் கை கட்டிட்டு கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன் பிரதர். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. எனக்கு அந்த மாதிரி நெருங்கவே முடியல, எனக்கு அப்படி அந்த பிரசன்ஸை என்னால உணரவே முடியல. எனக்கு உங்களை எல்லாம் பார்த்தா ஆசையா இருக்குது, அந்த பிரசன்ஸை அனுபவிக்கணும் அப்படின்னு. உடனே நான் சொல்லிட்டேன், இந்த ஆசை உங்களுக்குள்ள வந்துச்சுல்ல, இந்த ஆசை வந்துச்சுல்ல, அவர் நிரப்புகிறதற்கு வல்லவரா இருக்கிறார், அவர் நிரப்புகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் நம்புகிறேன், சகரியா தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அந்த ஆலயத்திற்குள் போவதற்கு அவனுக்கு ஒரு சீட்டு வழங்கப்பட்டது போல, இன்றைக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ள போகிறதற்கு உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சகரியாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்யறாரு பாருங்களேன். நீங்க 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டிற்கு போனான். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்மேல் கடாட்சம் வைத்து. ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த சகரியாவுக்கு ஒரு நன்மை நடக்குது. என்ன நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க திருமணம் ஆனதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வீட்டுல 3வது ஒரு பர்சன் இல்லை. இவங்க தனிமையா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு ஆள் இல்லை, சந்தோஷத்திற்கான ஒரு ஆள் இல்லை. அப்படின்னா இவங்க 2 பேருமே சமைச்சு, இவங்க 2 பேருமே சாப்பிட்டு, இவர் ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வர்றாரு. இதுவரைக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவாருன்னா சோகமா தான் வருவார். சரி, திரும்பவும் நம்முடைய வீட்டில் போகிறோம், இப்போ 2 பேருடைய மூஞ்சியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கணும். எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு தெரியல. வீட்டில் எந்த இதுவுமே இல்லை, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை, ஒரு வேலை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்படி இதுவரைக்கும் அவங்களுடைய வீட்டில் ஒரு புதிதான ஒரு உறவு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, வல்லமை உடையவர் மகிமையானவர்களை செஞ்சதற்கு பிற்பாடு
இவர் வீட்டுக்குள்ள போறாரு. இவர் வீட்டுக்குள்ள போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பம் தரிக்கிறாள். வயது சென்ற மனைவியாகிய அந்த எலிசபெத்தை கர்த்தர் நினைத்தருளினார். வீட்டிலே ஒரு நன்மை உண்டானது, குடும்பத்திலே ஒரு புது சந்தோஷம் உண்டானது, குடும்பத்தில் ஒரு புது உறவு கிடைச்சிருச்சு, குடும்பத்தில் ஒரு புது வளர்ச்சியை கர்த்தர் தந்தார். இதுவரைக்கும் இருக்கிற சோகங்கள் மாறினது. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையை வாழ்றதற்கு என்ன அர்த்தம் தெரியாம வாழ்ந்தாங்க, அர்த்தமே இல்லாத மாதிரி வாழ்ந்தாங்க. ஒரு அர்த்தமும் அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. ஆனா வல்லமையுடையவர் இப்ப என்ன பண்ணாருன்னா, இல்ல இல்ல இல்ல, நீங்க வாழ்றதற்கு ஒரு அர்த்தத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நான் நம்புறேன் வல்லமை உடையவர் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்ய போகும். யாரெல்லாம் புது உறவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல தனிமை தனிமை தனிமைன்னு சொல்லி உங்களுடைய வாழ்கிற வாழ்க்கையே அர்த்தமில்லாதது மாதிரி நீங்க இருக்கிறீங்களோ, பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்கு தான் பாஸ்டர். நான் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், எதுக்கு சம்பாதிக்கிறேன், எதுக்கு வாழ்றேன், எதுக்கு வீட்டுக்கு வர்றேன், என்ன லைஃப் அப்படின்னு நினைச்சா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இத்தனை நாட்களும் சகரியா அந்த வீட்டிற்கு வெறுமையை தான் பார்த்தான், தன்னுடைய மனைவியை வெறுமையோடு தான் பார்த்தான், ஒரு துக்கத்தோடு தான் பார்த்தாரு. ஆனா இப்போ கர்த்தர் வயதான காலத்துல லாஸ்ட்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எலிசபெத்திற்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு இழந்து போன அத்தனை சந்தோஷத்தையும் கர்த்தர் கிருபையாய், ஹல்லேலூயா. மகளே, கர்த்தர் உன்னை பிஸி ஆக்குவார். மகனே, ஆண்டவர் உங்களை பிஸி ஆக்க கர்த்தர் வல்லவர். கர்த்தர் உங்களை வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கர்த்தர் அந்த அர்த்தத்தை உங்களுக்கு காண்பிக்க போறாரு. இது நடக்கும், இது நடக்கும். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி முழு வெள்ளத்தோடு சத்தத்தை உயர்த்தி, என் குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாவதாக, ஒரு நன்மை உண்டாவதாக. உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும், வீட்டில் ஒரு சந்தோஷம் உண்டாகும், வீட்டில் ஒரு ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டாகும், வீட்டில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் சாதாரணமா இருந்த அந்த குடும்பத்தை கர்த்தர் ஜனங்கள் மத்தியிலே ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எலிசபெத் அம்மா மாசமாய் இருக்கிற அந்த செய்தியை கேட்டு ஒரு விருந்தாளி வர்றாங்க. இந்த விருந்தாளி வர்றாங்க, வேதம் சொல்லுது, மரியாள் என்கிற ஏசாமிய வயிற்றுல சுமக்கிற அந்த விருந்தாளி வர்றாங்க. அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி, அப்பா நீயும் வயிற்றுல குழந்தை இருக்கிறியா, ரெண்டு பேருக்குமே இவங்களுக்கு தெரியும் நாம் பெற்றெடுக்க போறது இயேசு கிறிஸ்து அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா கர்த்தருக்கு முன்னோடியாய் யோவான் ஸ்நானகனை அவங்க பிறந்திருக்காங்க. நான் எழுத்தின்படியே சொல்றேன், உங்க வீட்டுக்கு இனி சிலர் உங்களை வாழ்த்துறதற்கு வருவாங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். எலிசபெத் மரியாளை வாழ்த்தினார்கள். உங்க வீடு தேடி கர்த்தர் ஒருத்தரை வர பண்ணுவார். நிறைய பேர் உங்க குடும்பத்துல வந்து வாழ்த்துவாங்க, உங்க பிள்ளைகளை வாழ்த்துவாங்க. ஆமென். அந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். வல்லமை உள்ளவர் எனக்கு. ஆமென். குடும்பத்திற்கு யாரும் வரலையா, வீட்டுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்களா, எந்த ஒட்டு உறவும் இல்லையா, நீங்க சமுதாயத்தால தள்ளப்பட்டிருக்கிறீங்களா, ஓரமா ஒதுங்கி இருக்கிறீங்களா, கனெக்டே இல்லாம இருக்கிறீங்களா? எலிசபெத் சகரியா குடும்பம் அப்படிதான் இருந்துச்சு, ஒதுங்கி இருந்துச்சு, ஓரமா இருந்துச்சு, யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு என்ன இல்லை, வேலையே இல்லை, எந்த வேலையும் இல்லை. உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றது, உங்க வீட்டுக்கு எதுக்கு வர்றது, தேவையில்லையே, எந்த வேலையும் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சகரியாவை கர்த்தர் நினைக்கிறார். இல்ல இல்ல, என் பிள்ளைகளை நினைக்கிறதற்கு ஒரு வேலை வரும், என் பிள்ளைகளை தேடி. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது நடக்கும் உங்க குடும்பத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சந்தோஷமான காரியத்தை புறப்பட பண்ணி உங்க மூலமா அந்த செழிப்பை கட்டளையிட்டு
பகைத்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். பிரதர், உங்க வீட்டை கட்டி கர்த்தர் திறக்க வைப்பார். உங்க கை அதை கட்டி முடிக்கும். அதனுடைய தேவைகளை கர்த்தர் ஆச்சரியமா சந்திப்பார். உங்க வீட்டில் வர்றதுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி உண்டாகும். உங்க வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி உண்டாகும். கைகளை தட்டி தனியே இருக்கிற குடும்பத்திற்கு சந்தோஷம் அடைகிறது போல ஒண்ணு நடக்கும். ஆமென். உங்க ஃபேமிலி சந்தோஷம் அடைகிறது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்க குடும்பம் சந்தோஷம் அடைகிறது மாதிரி, நீங்க பிஸி ஆகிறது மாதிரி, ஹalleluya, ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹalleluya. ஏன் வாழ்றோம் அப்படின்னு நினைச்ச குடும்பத்திற்கு கர்த்தர் கடைசி நேரத்தில் ஒரு புதுமையை கொடுத்து எப்படியெல்லாம் கர்த்தர் பிஸி ஆக்குறார்ல. நீங்க அந்த வீட்டை நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம் வயசான காலத்தில் எலிசபெத் அம்மா வைத்த முட்டிட்டு இருக்கிற சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் சகரியா ஐயாவுக்கு ஒரு வேலையுமே இல்லை. ஆனா இப்ப அந்த அம்மா உட்கார்ந்து சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்கயா, அந்த பாலை எடுத்துட்டு வாங்கயா. சகரியா எப்படி செஞ்சிருப்பாரு சொல்லுங்க? எப்படி செஞ்சிருப்பாரு சகரியா? உட்காரு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லியிருப்பாரு, என்ன வேற வேலை இல்லை உனக்கு, நானும் இதுவரைக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ எங்கிட்ட தண்ணி கேட்குறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த டைம் எலிசபெத்து தண்ணியை கேட்கும் போது, இது உட்காருப்பா, நான் வரேன், நான் எடுத்துட்டு வரேன், நீ எந்திரிக்காத, நீ உட்காரு. ஒரு புதுமை எல்லாமே அந்த குடும்பத்தில். என்னன்னா அப்படியே ஒரு மாற்றம். அது மாற்றம். எலிசபெத் அம்மாவுக்கு லாஸ்ட் டைம்ல வயசாகும் போது ஒரு குழந்தை பிறக்க போகுது. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இத்தனை நாட்களும் அவர்கள் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்தில் வந்துச்சு. நான் நம்புறேன் உங்க குடும்பத்தில் கர்த்தர் அப்படி செய்வார். குடும்பத்தில் செய்வார். நீங்க உங்க குடும்பத்தில் அந்யோன்யமாவீங்க. உங்க குடும்பத்தில் சந்தோஷப்படுவீங்க. உங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வரும். உங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வரும். நீங்க பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஹalleluya. ஜெபிக்க போறோம். இந்த காரியத்திற்காக மட்டும் ஜெபிக்க போறோம். சில குடும்பங்களில் பிள்ளைகள் வந்து திருமணத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடையா நிற்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணி நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்து நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளை ஒரு வாகனத்தை வாங்குறத நான் பார்க்க மாட்டேனா, அவங்க ஒரு வீடை கட்டி பிரதிஷ்டை பண்றதை நான் பார்க்க மாட்டேனா. குடும்பத்தினுடைய சந்தோஷங்கள் எதுவுமே இல்லாம யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம். என் குடும்பத்துல சந்தோஷம் வருமா? என் குடும்பத்துல மறுபடியும் நாங்கெல்லாம் ஒன்னா இருப்போமா? சந்தோஷப்படுவோமா? கணவன் மனைவி ஒன்னா இருப்போமா? சமாதானம் வருமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை. கைகளை உயர்த்தி இயேசுவே, இந்த தாயாருடைய அழுகையை பாருங்க, அழுகையை பாருங்க ஆண்டவரே. அந்த வீட்டுல வெளிச்சம் இருந்தும் அந்த வீடு இருளா கிடக்குதுப்பா. அந்த வீட்டுல லைட்டு போட்டும் அந்த வீடு இருளா இருக்குப்பா. அந்த வீட்டுல வெள்ளை அடிச்சும் அந்த வீடு இருட்டா கிடக்குப்பா. அந்த வீட்டுல சமாதானமே இல்லை. அந்த வீடு நாலா பக்கமும் பிரிஞ்சு கிடக்குதுப்பா. சந்தோஷமே இல்லப்பா. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடல, ஒன்னா தூங்கல, ஒன்னா வெளியே போகல. குடும்பங்கள்ல சந்தோஷம் எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இப்போ உங்க வார்த்தை எங்களுக்கு நேரா வருதில்ல. இந்த முழங்கால் வலிக்க 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 உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன். இப்போ அந்த குடும்பத்துல ஒரு புது உறவு, ஒரு புது மகிமை, ஒரு புது தரிசனம், ஒரு புது ஊழியம், ஒரு புது வளர்ச்சி, இதுவரையிலும் அவர்கள் நினைக்காதது, எதிர்பாராதது. ஓ ஹalleluya. அந்த குடும்பத்துல ஒரு புதிய சந்தோஷம் இப்பொழுது உண்டாவதாக. ஆமென். அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. மகளை குறிச்சு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. மகனை குறிச்சு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. ரொம்ப நாளா அந்த குடும்பம் துக்கமா இருக்குது. ரொம்ப நாளா அந்த குடும்பம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்குது. அந்த குடும்பத்திற்கு இப்போ கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக,
இறங்குவீராக. கிருபப்பா கிருப, கிருபப்பா கிருப. வீட்டிலே நன்மை, வீட்டிலே சந்தோஷம், வீட்டிலே ஒரு புதிய உறவு, வீட்டிலே ஒரு மகிழ்ச்சி, வீட்டிலே ஒரு கொண்டாட்டம், வீட்டிலே ஒரு அங்கீகாரம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 1, முதல்ல கால் வலிச்சுன்னா உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உட்கார்ந்து கூட சத்தி கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆமேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சகரியாவுக்கு பேர்ல என்ன விழுந்துச்சு அப்படின்னா சீட்டு. எல்லாரும் எதிர்பார்த்துருக்கும் போது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா சகரியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வல்லமை உடையவர். அவர்களுக்கு செஞ்ச மகிமையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று, இதுக்கு இன்னொன்று சொல்லலாம். ஒன்று, ஆண்டவர் எங்க அவனை மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எல்லா வெளியில இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணினான். இரண்டாவது வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய தலையை வீட்டில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். மூன்றாவதாக நான் நம்புறேன், சொந்தங்களுக்கு முன்னாடி என் தலையை உயர்த்துகிறார். ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு சொல்லி எல்லாரையும் ஜெபத்திற்குள்ளாய் நடத்த விருப்பப்படுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் மகிமையா நம்மோட பேசிட்டு இருக்கிறாரு. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு, நீங்க சீக்கிரமா சொல்லுவீங்க வல்லமை உடையவர். அந்த வீடை கட்டி முடிச்ச உடனே சொல்லுவீங்க வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அந்த கட்டி வீடு முடிக்கப்படும், அதுல ஒரு போர்டு போடப்பட்டிருக்கும், வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். அந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடந்து முடிக்கும். அப்ப சொல்லுங்க வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். உங்க சரீரத்துல பரிபூர்ணமான சுகம் உண்டாகும். அப்ப சொல்லுவீங்க வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். உங்களுக்கு திரும்ப அந்த வேலைகள் வாய்ப்பு முதவும் திரும்ப வரும். அப்ப நீங்க சொல்லுவீங்க வல்லமை உடையவர் மகிமையானவைகளை செய்தார். சோ ஆமென். 1ஆம் அதிகாரத்தினுடைய 63வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கலாம். 1:63. அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வசனம், உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஹல்லேலூயா. மூணாவது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை இப்ப பிறந்துருச்சு. எல்லாரும் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா யோவான் 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 அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனாலும் என்ன கேட்குறாங்கன்னா, சரி என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா என்ன பேர் வைக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு பலகையை எடுத்துட்டு வாங்கன்றாரு. அந்த பலகையில் அவர் எழுதுறாரு. ரொம்ப அழகாக எழுதுறாரு, யோவான். எழுதுன உடனே அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்பா இந்த பேரு இவர் எப்படி சொன்னீங்க? கர்த்தருடைய நடத்துதல் எப்படி? கர்த்தர் ஏற்கனவே அவருக்கு பேசி இருந்ததை கர்த்தர் அந்த இடத்துல உறுதியாய் கர்த்தர் செய்கிறார். நான் நம்புறேன் உங்களுடைய பெயர்கள் நிறைய பலகைகளிலே எழுதப்பட போகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது ஆண்டவருடைய வார்த்தையாய் நீங்கள் நினைங்கள். உங்க பெயர் நிறைய பத்திரங்களிலே எழுதப்பட போகிறது. முக்கியமான பேப்பர்களை எழுதப்பட போகிறது. இதுவரைக்கும் கையெழுத்து போடாதவர்கள் நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று நீங்கள் கையெழுத்து போடுவீர்கள். உங்க நெய்ம கர்த்தர் வேல்யூ உள்ள நெய்மா மாத்துவார். உங்க பெயரை பெருமைப்படுத்துவார். உங்க பெயர் பலகைகளிலே பொறிக்கப்படும். அதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள். அது வெறும் சொந்தக்காரர்களுக்கு மட்டுமல்ல, பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னையும் நான் ஆசீர்வதித்து கனப்படுத்தி. இதை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் நம்முடைய பேரை பலகைகளிலே எழுதுகிற ஆசீர்வாதத்தை. ஆமென். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையான காரியத்தை செய்தார். அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. வல்லமை உடையவர் எனக்கு
மகிமையானவைகளை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை இன்னொரு ஒரு 5-6 டைம் சொல்லுங்க. ஆமென். வல்லமை உடையவர், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜி. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் எழுப்பி நிற்க முடிஞ்சவங்க அப்படியே எழுப்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கடைசியா உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இதோ திருச்சபையில கூடி இருக்கிற மக்களுக்காய், ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற மக்களுக்காய், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காய். ஐயா, ஒருத்தருடைய முகம் கூட எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு எங்க முகமெல்லாம் தெரியுமே, எங்க வாழ்க்கை தெரியுமே, எங்க சாப்டர் தனித்தனியா தெரியுமே. நாங்க எந்த பாதையில இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாமே பரலோகத்திற்கு தெரியுமே. பரலோகத்திற்கு மறைச்சு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. அதனால இப்போ பரலோகத்தின் தேவன் எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு பேசின வார்த்தையின்படி அப்படியே நடக்கட்டும். இந்த 100 நாட்கள் வரைக்கும் வார்த்தைகளை தந்துட்டே இருங்க, எங்களை ஜெபிக்க வச்சுட்டே இருங்கப்பா. உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.